கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணா இன்டர்வியூ வந்தது. அங்க எங்க வீட்டுல 2 நர்சிங் சூப்பரண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல ஒர்க் பண்ற 2 நர்சிங் சூப்பரண்ட் எங்க வீட்டு கொடுத்து வராங்க. அப்ப நான் அவங்களுக்கு சொன்னேன், மரியாதை நாளைக்கு இன்டர்வியூக்கு வர, நீங்க தயவு செய்து இந்த டீட்டையோ இன்டர்வியூ பண்றவங்க சொல்லி செலக்ஷன் நீங்க செய்யுங்க அப்படின்னு. அந்த 2 நர்சிங் சூப்பரண்ட் பாஸ்ட் உங்க விஷயம் தெரியுமா, நாளைக்கு இன்டர்வியூக்கு வருகிறவங்க எங்க டீன்ல சிவகங்கை டீனை போட்டிருக்காங்க. இந்த சிவகங்கை டீன் எப்படின்னா பயங்கரமான ஆடு, கிறிஸ்தவ பேரை சொன்னாலே கோபம் ஒத்துட்டு வரும். அப்படி அவங்க ஆளு கிறிஸ்தவனை பிடிக்காது, எவ்வளவு கெடுதல் செய்யணும் செய்வாங்க, எவ்வளவு விரோதிக்கணும் விரோதிப்பாங்க. அவங்கதான் நாளைக்கு செலக்ஷன் கமிட்டியில சேர்மனா வராங்க அப்படின்னு. அப்படியே அப்படின்னு அந்த மரியாதைக்கு அழுக வந்துருச்சு. ஐயோ என்ன பண்றது அப்படின்னு நான் சொன்னேன், நாளை காலையில இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னால எங்க வீட்டுக்கு வந்து ஜாப் மட்டும் போவேன். காலையில வந்தான், அழுகையோடு வேதனோடு வந்தான். ஐயோ நான் சீக்கிரம் படிச்சு நான் நர்ஸாக நினைச்சேன், இப்படி அவன் வந்துட்டாங்களே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. வந்து நானும் மனைவி நல்லா ஜோம் பண்ணி அனுப்பிடுறோம். இப்போ ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், ஆண்டவர் வழி நடத்துவார். உனக்கு நர்சிங் இன்டர்வியூ வந்தது, கவர்மெண்ட்ல செலக்ஷன் ஆனது, தேவனுடைய சித்தம், ஆண்டவர் பொறுப்பேற்று அனுப்புறோம். சங்க எல்லாம் இன்டர்வியூக்கு உட்கார்ந்துருக்காங்க. இது டைம் வந்துச்சு, மரியாதை உள்ளுக்கு போறான். அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. உன் பேர் என்ன? மரியா. மரியா பயங்கரமான கோபத்தோட மரியா இவன் கிறிஸ்தவனா அப்படின்னு கத்துனாங்க. பார்க்கணும், அப்படி நடுங்கி போயிட்டான். மரியா என்ன பண்ணா நடுங்கி போயிட்டான். ஆனால் ஆண்டவர் கூட ஜோவனி அனுப்பியிருக்கிறோம். ஆண்டவர் கிரீஸ் என்ன செய்யமா மினிஸ்டர் உங்களை அவசரமா கூப்பிடுறாரு, மினிஸ்டர் உங்க போன்ல அவசரமா கூப்பிடுறாரு, போன் அங்க இருக்குது, அவசரமா உங்க கூப்பிடுறாங்க. அந்த டீன் என்ன பண்ணாங்க, பக்கத்துக்கு அசிஸ்டன்ட் டீன் சொல்லி நீங்க இன்டர்வியூ பண்ணுங்க, நான் போன் அட்டன் பண்ணேன்னு போயிட்டாங்க. இந்த அசிஸ்டன்ட் டீன் நல்ல தேவனுக்குள்ள இந்த மரியாதை செலக்ட் பண்ணாங்க. நர்ஸ் ஆச்சு, நல்ல வேலை